managed or AWS Active Directory options அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிரெக்டா நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் ஆப்ஷன், அதாவது உங்களுடைய EC2 இன்ஸ்டன்ஸ், AWS உடைய EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் இன்ஸ்டால் விண்டோஸ் சர்வர், யூ கேன் டிப்ளாய் விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டன்ஸ். ஸோ அதில் நம்ம வந்து டொமைன் கண்ட்ரோலரோ இல்லை அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலரோ ஆன் ப்ரமைசஸ்க்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வி கேன் டூ. பிரைமரி ஆர் அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர். ஸோ இந்த டொமைன் கண்ட்ரோலர் ப்ரொமோஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் விசார்ட் அதெல்லாம் பார்த்தோம். நம்ம இது நீங்கள் வந்து ஆக்டிவ் டைரக்டரியோடைய செட்டப் வந்து நம்ம AWS EC2 இன்ஸ்டன்ஸ்லேயே நம்ம டிப்ளாய் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்ன்றதால நமக்கு அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து AWS மேனேஜ் பண்ணிப்பாங்க. பட் வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பேட்சிங், மானிட்டரிங், பேக்கப், அதில் ஏதாவது கெப்பாசிட்டி இஷ்யூஸ் இல்லை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா as a கஸ்டமர் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் ஆப்ஷன். பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ்ல வந்து நமக்கு மேனேஜ்ட் ஆக்டிவ் டைரக்டரி ஆப்ஷன் வந்து தராங்க. ஸோ மேனேஜ்ட் மைக்ரோசாஃப்ட் AD ஆப்ஷன். ஸோ இந்த மேனேஜ்ட் மைக்ரோசாஃப்ட் AD ஆப்ஷன்ல வந்து கம்ப்ளீட்டா இட் இஸ் a செப்பரேட் AD என்விரான்மெண்ட் for the customer in AD in AWS. ஸோ இதுல என்ன அப்படின்னா ஏன் மேனேஜ் மைக்ரோசாஃப்ட் AD அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் த பிளாட்ஃபார்ம் இஸ் மேனேஜ் பை AWS. ஸோ நமக்கு வந்து லிமிட்டட் ஆக்சஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தது வந்து சிம்பிள் AD பார்த்தோம். சிம்பிள் ADன்றது வந்து ஸ்டாண்ட் அலோன் மைக்ரோசாஃப்ட் AD என்விரான்மெண்ட் AWSல. ஸோ இதில் வந்து நம்ம ஆன் ப்ரெமைசஸ் வந்து வி கேனாட் இன்டெகிரேட் கனெக்ட். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அன்னைக்கு. கேனாட் பி இன்டெகிரேட்டட் வித் AD கனெக்டர் ஆன் ப்ரெமைசஸ். மற்றபடி இட் கேன் பி ஸ்டாண்ட் அலோன் ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட் இன் ADன்னு பார்த்தோம். வேறஸ் வந்து மைக்ரோசாஃப்டுடைய மேனேஜ் மைக்ரோசாஃப்ட் AD வந்து இட் ஹஸ் காட் ஆப்ஷன் டு கோ அண்ட் இன்டெகிரேட் வித் யுவர் ஆன் ப்ரெமைசஸ். நீங்கள் ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கிற பிரைமரி டொமைன் கண்ட்ரோலருக்கு ஆல்டர்னேட் டொமைன் கண்ட்ரோலராக இன்டெகிரேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்ல பண்ண முடியும். வேறஸ் மேனேஜ் மைக்ரோசாஃப்ட் AD நீங்க டிப்ளாய் பண்ணீங்க அப்படின்னா ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கிற டொமைன் கண்ட்ரோலருக்கு வந்து நம்ம ஆத்தென்டிகேஷன் ரிக்வெஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த AD கனெக்டர் வந்து ஆட் பண்ணணும். ஸோ AD கனெக்டர்ன்றது இட் இஸ் எ கேட்வே சர்வீஸ் ஆர் அ ப்ராக்ஸி. எதுக்காக இந்த ப்ராக்ஸி ஆக்ட் ஆகும் அப்படின்னா இட் வில் ரீடைரக்ட் ஆல் authentication request to on-prem Active Directory servers. ஸோ AD கனெக்டர் வழியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன் ப்ரெம்க்கு வந்து நம்மளுடைய ஆத்தென்டிகேஷன் ரெக்வஸ்ட்டை மேனேஜ் மைக்ரோசாஃப்ட் AD வழியாக நம்ம ஆன் ப்ரெம்க்கு வந்து ரீடைரக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி AD கனெக்டரும் நம்ம வந்து வி கேன் டிப்ளாய். பட் நம்ம இன்னைக்கு நம்ம பிரைமரியாக பார்க்க போகிறது AWS உடைய மேனேஜ் மைக்ரோசாஃப்ட் ADல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ AWS உடைய மேனேஜ்ட் மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட். ஸோ பிரைமரியா நமக்கு வந்து இந்த ஆக்டிவ் டைரக்டரின்ற என்விரான்மெண்ட் வந்து பப்ளிக் கிளவுட்ல வந்து எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்பராஷ் ஆர் NTLM டிபெண்டன்ட் அப்ளிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம we need such requirement. ஓகே, டிபெண்டன்ட் ஆப்ஸ். ஸோ கர்பராஸ் ஆர் NTLM டிபெண்டன்ட் ஆப்ஸ் வந்து நம்ம டிரெக்டரி அவேர் ஒர்க் லோட்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். டிரெக்டரி அவேர் ஒர்க் லோட்ஸ்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம லாஸ்ட் வீக்கே இந்த இடத்துல கொஞ்சம் லிஸ்ட் பண்ணியிருந்தோம் என்னென்ன மாதிரியான கேட்டகரிஸ் வந்து தேவைப்படும்ட்டு. ஸோ இது எல்லாமே தான் டிரெக்டரி அவேர் ஒர்க் லோட்ஸ். அதாவது மைக்ரோசாஃப்டுடைய அப்ளிகேஷன்ஸ், மைக்ரோசாஃப்டுடைய ஒர்க் லோட், .NET அப்ளிகேஷன்ஸ், மைக்ரோசாஃப்ட் IAS சிஸ்டம்ஸ், ஷேர் பாயிண்ட், எக்ஸ்சேஞ்ச் சர்வர், RDS லைசன்சிங், கிளஸ்டரிங், இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கர்பராஸ் ப்ரோட்டோகால் டைரக்டரி அவேர் ஒர்க் லோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சர்வீசஸ் நீங்க வந்து அமேசான் பிளாட்ஃபார்ம்ல AWS பிளாட்ஃபார்ம்ல நீங்க ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட் தேவைப்படும். ஸோ அந்த ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட் வந்து நீங்க ஸ்டாண்ட் அலோனா ஒரு டொமைன் ரன் பண்ண போறீங்க அப்படின்னா சிம்பிள் AD இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். இதுல வந்து நம்ம ஆன் ப்ரெம் கூட இன்டெகிரேஷன் இல்லை, நான் ஃபுல்லாவே AWS கிளவுட் பிளாட்ஃபார்ம் தான் ரன் பண்ண போறேன் அப்படின்னா ஐ கேன் கோ ஃபார் சிம்பிள் AD which is cheaper. ஓகே, whereas AWS உடைய மேனேஜ்ட் மைக்ரோசாஃப்ட் AD வந்து you can also have integration with your on-premises. So AWS directory services ன்னு சொல்லுவாங்க. இது வந்து it is a managed
Microsoft AD environment in AWS. So, in fact, behind the scenes என்ன நடக்கும் அப்படின்னா AWS will provision 2 domain controllers, one primary domain controller and one additional domain controller. இந்த மாதிரி வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிடுவாங்க. இது வந்து விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, பிளஸ் அதை வந்து ஒரு டொமைன் கண்ட்ரோலரா நமக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆன் ப்ரமைசஸ்ல இந்த ஆக்டிவ் டைரக்டரி டிபெண்டன்ட் அப்ளிகேஷன், கர்பராஸ் டிபெண்டன்ட் அப்ளிகேஷன் வந்து AWS கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஆத்தென்டிகேஷன் ரெக்வெஸ்ட், ஆத்தரைசேஷன் ரெக்வெஸ்ட்லாம் வந்து நமக்கு ரொம்ப குயிக்கா இருக்கும். ஏன்னா AWSல நம்ம வந்து we have opted for managed Microsoft AD ஆப்ஷன் வந்து நம்ம ஆப்ட் பண்ணதால. ஓகே, இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ எடிஷன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அகெயின் ஹேவிங் 2 எடிஷன். ஸ்டாண்டர்ட் எடிஷன் இருக்கு, என்டர்பிரைஸ் எடிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் என்டர்பிரைஸ்ல வந்து அகெயின் கெப்பாசிட்டி தான். கெப்பாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்வளோ டைரக்டரி ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். டைரக்டரி ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா உங்களுடைய யூசர்ஸ், குரூப்ஸ், ஆர்கனைசேஷனல் யூனிட், குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்ஸ், இதெல்லாம் வந்து டைரக்டரி ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு ஸ்மால் டு மிட் சைஸ் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஃபார் தெம் ஸ்டாண்டர்ட் இஸ் ஓகே. ஏன்னா வந்து ஒரு 5000 எம்ப்ளாயிஸ்க்கு லெஸ் இருக்காங்க அப்படின்னா தென் ஸ்டாண்டர்ட் ஷுட் பி மோர் தென் சஃபிஷியன்ட். 5000 எம்ப்ளாயிஸ் மேல இருக்காங்க, லார்ஜ் டு வெரி லார்ஜ் ஆர்கனைசேஷன் அப்படின்னா enterprises வந்து we can go for enterprise option. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு you can have up to 5 lakh objects. ஓகே, பை டிஃபால்ட்டா 2 டொமைன் கண்ட்ரோலர் வந்து 2 பேக்கேஜ்லயுமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இட் இஸ் ஃபார் போத் த கேசஸ். அதே மாதிரி உங்களுக்கு டைரக்டரி ஆப்ஜெக்ட்ஸ் உடைய பேக் எண்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் வந்து 1 GB ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபார் directory objects இந்த மீன் பண்றது இட் இஸ் ஆல்வேஸ் லைக் users, groups, computers, domain controllers, OUs எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஆஃப் யுவர் ஆப்ஜெக்ட்ஸ் கேட்டகரி, டைரக்டர் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல பிரைசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டொமைன் கண்ட்ரோலர் இப்போ எனக்கு என்டர்பிரைஸ் ஆப்ஷன்ல வந்து 2 டொமைன் கண்ட்ரோலரோட நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எனக்கு 2 டொமைன் கண்ட்ரோல் மட்டும் தான் கிடைக்குமான்னு கேட்டா இல்லை, யூ கேன் கீப் ஆன் எக்ஸ்பேண்டிங். அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் ஹேவ் மோர் டொமைன் கண்ட்ரோலர் இன் another region ஆர் அதே ரீஜன்ல வந்து எக்ஸ்ட்ரா டொமைன் கண்ட்ரோலர் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரௌண்ட் $150 USD per month வந்து ஆட் ஆகும் உங்களுக்கு. approximately $150 per month for additional domain controllers. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன் டிபெண்டன்சி இருக்கு, நிறைய ஆத்தென்டிகேஷன் ரெக்வஸ்ட் வருது, அது ஐ நீட் டு ஹேண்டில் இட் அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் இட். அதே மாதிரி நம்ம ஆன் ப்ரமைசஸ் இருக்கிற டொமைன் கண்ட்ரோலர்ஸ் கூட வந்து ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றது, ஸோ அது எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் கிரெடென்ஷியல்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த டிஃபால்ட் லோக்கல் அட்மின் கொடுக்க மாட்டாங்க, இன்ஸ்டெட் வந்து கஸ்டமைஸ்டா வந்து ஒரு அட்மின் வந்து அக்கௌண்ட் வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் நமக்கு ஆக்சஸ் இருக்காது. நமக்கு வந்து we can will have full access to DNS, group policy, even வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் AD என்விரான்மெண்ட் வந்து நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி இதுல டிஎன்எஸ் சொல்லும் போது ஆக்டிவ் டைரக்டரி இன்டெகிரேட்டட் டிஎன்எஸ் ஆப்ஷன் வந்து பை டிஃபால்ட்டா இதுல எனேபிள் ஆயிடும். get enabled. So we can also create trust relationship. இப்ப trust relationship அப்படின்னா ஒரு டொமைன்ல இருந்து இன்னொரு டொமைன்ல இருக்கிற ரிசோர்சஸ் வந்து ஒரு யூசர் ஆக்சஸ் பண்ணணும், இல்ல வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பிட்வீன் ஆர்கனைசேஷன் வந்து ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து TCS எம்ப்ளாயிஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் டொமைன்ல இருக்க சில ரிசோர்சஸ் ஆக்சஸ் பண்ணோம், மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாயிஸ் வந்து சில ரிசோர்சஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கிளைண்ட் ஆர்கனைசேஷன்ல ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா we can create a trust relationship. அது வந்து நம்ம மைக்ரோசாஃப்டுடைய மேனேஜ் AD ஆப்ஷன்ல கூட நம்மளால பண்ண முடியும். தென் ஸ்கீமா எக்ஸ்டென்ஷன், சில ஆன் ப்ரமைசஸ் ஏடிக்கு வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா என்ன சொன்னேன், ஏடி கனெக்டர் கூட கூட நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து டிரெக்டரி அவேர் ஒர்க் லோட்ஸ் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, டிரெக்டரி அப்படின்றது இட் இஸ் த அந்த ஆக்டிவ் டைரக்டரியோடைய பேக் எண்ட் டிரெக்டரி தான் சொல்றாங்க. ஸோ அது வந்து ntds.dit ஃபைல்னு சொல்லுவாங்க. NT டைரக்டரி சர்வீசஸ் நெட்வொர்க் டைரக்டரி சர்வீசஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல தான் இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஸ்டோர் ஆகும். ஆப்ஜெக்ட்ஸ் சொல்றது வந்து யூசர்ஸ், குரூப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், OU, குரூப் பாலிசி,
டிவைசஸ், அட்மினிஸ்ட்ரேட்டருடைய டீடைல்ஸ் எல்லாமே அதில் தான் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து விண்டோஸ் சர்வர் டிப்ளாய் பண்ணுறது, அது மேலே ஆக்டிவ் டைரக்டரி ப்ரொமோட் பண்ணுறது, அந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க்கும் நம்ம வந்து பண்ண தேவையில்லை. டைரக்டா வந்து எல்டாப் அவர் அப்ளிகேஷன் ஆர் டைரக்டரி, எல்டாப் நீங்க மீன் பண்றது வந்து லைட் வெயிட் டைரக்டரி ஆக்சஸ் ப்ரோட்டோகால், எல்டாப் தான் வந்து அவங்க மீன் பண்றாங்க. ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணலாம், எப்படி அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம் நம்ம. ஸோ இது எங்க எந்த மாதிரி யூஸ் கேசஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கிற சீக்வல் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர், ஷேர் பாயிண்ட் வந்து மைக்ரேட் பண்றோம், இல்ல லினக்ஸ் அப்ளிகேஷன் வந்து எல்டாப் சப்போர்ட் வேணும், டாட் நெட் அப்ளிகேஷன் வந்து மைக்ரேட் பண்றோம் அப்படின்னா தென் இந்த ஆப்ஷன் வந்து நம்ம we can prefer for it. Okay, let's go and create the environment. இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படி என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம டிரெக்டரி சர்வீஸ் சர்ச் பண்ணி போயிடுங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம லாஸ்ட் வீக் பார்க்கும்போது நம்ம சிம்பிள் ஏடி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து AWS மேனேஜ்ட் மைக்ரோசாஃப்ட் ஏடி ஆப்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ AWS மேனேஜ் மைக்ரோசாஃப்ட் ஏடியில் வந்து ஓகே, ஸோ ரெண்டு ஆப்ஷன் சொல்கிறாங்க, ஸ்டாண்டர்ட் என்டர்பிரைஸ். யூ கேன் யூஸ் இட் டு சப்போர்ட் ஆக்டிவ் டைரக்டரி அவேர் ஒர்க் லோட். ஸோ இவங்க ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அமேசான் ஒர்க் ஸ்பேசஸ், அமேசான் குவிக் சைட், லினக்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிப்போம் ஃபார் அவர் ரெஃபரன்ஸ். So maybe even Amazon RDS for Microsoft SQL க்கு கூட it needs a similar thing. ஸோ அதனால அதை நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து ஆக்டிவ் டைரக்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை லாகின் பண்ணி நம்ம மல்டிபிள் அப்ளிகேஷன், மல்டிபிள் ரிசோர்ஸஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி யூஸ் பண்ணுறோம். இப்போ என்னுடைய லேப்டாப்பில் இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆஃபீஸ் 365 லாகின் பண்ணுறதுக்கு, என்னுடைய அவுட்லுக் லாகின் பண்ணுறதுக்கு, விண்டோஸ் வேர்ட் லாகின் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரெடென்ஷியல் கொடுக்காம ஒரு டைம் லாகின் பண்ணால் போதும். மல்டிபிள் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம சிம்பிளிஃபைடாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மெயின் இந்த சொல்யூஷன், சிங்கிள் சைன் இன் எக்ஸ்பீரியன்ஸ், சிங்கிள் சைன் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் திஸ். இதில் போயிட்டு இப்போ நம்ம we can set up the directory. ஸோ இதில் வந்து நமக்கு எடுத்த உடனே வந்து they are saying to set up the directory அப்படி தான் சொல்கிறாங்க. இதில் வந்து deploy windows, ப்ரொமோட் டொமைன் கண்ட்ரோலர் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் அவங்க சொல்லலை. டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையான மாதிரி நம்மளுடைய டொமைனுக்கு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறோம். அந்த டைரக்டரியில் போயிட்டு என்ன கிரியேட் பண்ண போகிறோம், யூசர்ஸ், குரூப்ஸ் அண்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டிஸ் தேவை, சர்வீஸ் அக்கௌண்ட் வேணுமா, யூசர் அக்கௌண்ட் வேணுமா, குரூப்ஸ் வேணுமான்றதை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் கிளிக் நெக்ஸ்ட். ஸோ இதில் வந்து பை டிஃபால்ட்டாக இவங்க வந்து விண்டோஸ் 2019 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்போ தராங்க. இதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ மேபி நெக்ஸ்ட் ரிலீஸில் வந்து தே மைட் கிவ் 2022, பட் இப்போதைக்கு வந்து 2019 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தராங்க. ஸோ இதில் ரெண்டு கேட்டகரி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து யூஎஸ்டி வந்து 86 per month ஸ்டாண்டர்ட் எடிஷன் போனீங்க அப்படின்னா, வேறஸ் வந்து என்டர்பிரைஸ் எடிஷனில் போயிட்டு நம்ம டொமைன் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலருக்கு 150 வருது. கிட்டத்தட்ட வந்து என்டர்பிரைஸ் டொமைன் கண்ட்ரோலருக்கு வந்து நமக்கு $288 ஆயிடுச்சு. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். That it was okay, கரெக்ட் தான். 150 அப்ராக்சிமேட், அது கரெக்ட் தான். ஸோ இனிஷியல் டொமைன் கண்ட்ரோலருக்கு வந்து 288, இங்கே அடிஷ்னலுக்கு வந்து $43 தான் கொடுக்குறாங்க. இட் இஸ் வெரி சீப் ஆக்சுவலி ஃபார் அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர்ஸ். So 17 GB, this is all fine. Okay, 30,000 objects வரைக்கும் பண்ணலாம். I thought it was 5K, but it is in fact 50,000. Sorry, 30,000. Employees ன்னு சொல்றதோட ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது வந்து it is making more sense. I think even 5,000 employees இருக்கிற மாதிரி ஆர்கனைசேஷன் நம்ம சொல்லலாம், பட் let's go with that. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன டொமைன் வேணுமோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டொமைன் இங்கே கொடுத்துக்கலாம். skillupwithstan.tk அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நம்மளுடைய டொமைன் நேம் வந்து அதே மாதிரி skillupwithstan அப்படின்றது மாதிரி அதுவும் கொடுக்குறேன். இது நெட்பயாஸ் நேம். இன்கேஸ் நீங்க வந்து டொமைன்ல லாகின் பண்ணணும் அப்படின்னா skillupwithstan/ அந்த யூசர் நேம் கொடுப்போம், admin or whatever. இதுவே நீங்க வந்து டைரக்டரி டிஎன்எஸ் நேம் வச்சு கிரியேட் பண்ண லாகின் பண்ணீங்க அப்படின்னா admin@skillupwithstan.tk கொடுத்து லாகின் பண்ணலாம். ஸோ டொமைன் நேம் வச்சு நம்ம லாகின் பண்றோம், ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம்.
ஆர் நெட் பை ஷார்ட் ஐடென்டிஃபையர் வச்சு கூட நம்ம லாகின் பண்ணலாம். ஸோ இதில் வந்து அட்மின் பாஸ்வேர்டு வந்து அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, பட் வில் கோ ஃபார் அவர் ஓன் பாஸ்வேர்டு. ஸோ அந்த காம்ப்ளெக்சிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் மீட் அவுட் பண்ணுற மாதிரி கொடுங்க. இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, அட்மின் அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி லோயர் கேஸ், அப்பர் கேஸ், நியூமரிக் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். கிளிக் நெக்ஸ்ட். சேவ் பண்ணலை. ஸோ இது எந்த விபிசியில் வந்து டிப்ளாய் பண்ணலான்னு கேட்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் தனியாக ஒரு விபிசி கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த விபிசியில் பண்ணுங்க. ஆர்எம்எம் ஜஸ்ட் கோயிங் வித் டிஃபால்ட் விபிசி. ஸோ எந்தெந்த சப்நெட்லலாம் டிப்ளாய் பண்ணணும்னு கேட்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் சப்நெட்லையும் செகண்ட் டேட்டா சென்டர்லையும் டிப்ளாய் பண்ணணும்னு சொல்கிறேன். 1A டேட்டா சென்டர் 1A அண்ட் 1B. ஸோ இது வந்து 1A டேட்டா சென்டர், ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி ஜோன், செகண்ட் அவைலபிலிட்டி ஜோனில் வந்து செகண்ட் விஎம் அப்படின்னு கொடுத்துட்றேன். டிஃபால்ட்டா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் டைரக்டரி சைட் வந்து இங்க கிரியேட் ஆகும். டிஃபால்ட் ஃபர்ஸ்ட் சைட் நேம் அப்படின்ற நேம்ல கிரியேட் ஆகும். இதை நீங்க உள்ளுக்குள்ள போயிட்டு ரீநேம் பண்ணா ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகே, தட் ஆப்ஷன் வில் பி தேர். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம 30 days ட்ரையல் இருக்கு, ஃப்ரீ ட்ரையல். ஓகே, ஸோ அதுக்குள்ள நீங்க டெலிட் பண்ணிட்டீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் டு பே எனிதிங். பட் 30 days தாண்டி நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா தென் யூ ஹேவ் டு பே ஃபார் இட். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃபார் கெட்டிங் கிரியேட்டட். ஓகே, கிரியேட் தி டைரக்டரி. பாருங்க, நம்ம லாஸ்ட் வீக் கிரியேட் பண்ண அந்த ஸ்மால் ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட் வந்து இன்னும் ஆக்டிவாக தான் வச்சிருக்கோம். இதெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. டோன்ட் கீப் இட். ஸோ இதை டெலிட் பண்ணுறதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா 2 ஸ்டெப் ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அமேசான் ஒர்க் ஸ்பேசஸ் நம்ம டீரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றாங்க. தென் டிசேபிள் ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல் ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அந்த டைரக்டரியில போயிட்டு. ஸோ இந்த 2 ஆப்ஷன் எப்படி பண்ணணுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது 30 டேஸ்க்கு மேலே இது பண்ணாதீங்க. 30 டேஸ்க்கு மேலே அலோவ் பண்ணீங்க அப்படின்னா தென் யூ ஹேவ் டு பே ஃபார் தட். ஸோ இந்த இடத்துல போயிட்டு அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த இடத்துல இது 2 எனேபிள் ஆயிட்டு பாருங்க. இது 2த்தையும் அவங்க டிசேபிள் பண்ண சொல்றாங்க. ஸோ இதுல வந்து இதை டிசேபிள் பண்ணிடுங்க, ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல. ஓகே, தென் ஒர்க் ஸ்பேஸை வந்து நம்ம டிசேபிள் பண்ண சொல்றாங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து அப்ளிகேஷன் யூஆர்எல் கிரியேட் ஆயிருக்கு. ஒர்க் ஸ்பேசஸ் போயிட்டு நம்ம இது ஒன்று தான் இப்போ எனேபிள் இருக்குங்க பாருங்க. இந்த ஆப்ஷன் வந்து இப்போ டிசேபிள் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ இப்போ ஒர்க் ஸ்பேசஸ்ல போயிட்டு அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ தட் வந்து நம்மளால ஆக்டிவ் டைரக்டரி சிம்பிள் ஏடியை வந்து நம்மளால டெலிட் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து நமக்கு சிம்பிள் ஏடி ஆப்ஷன் இதுதான். டீரெஜிஸ்டர் பண்ணா போதும். ஓகே, ஸோ லெட்ஸ் கிவ் இட் a minute. ரெஜிஸ்டர் வந்து ஃபால்ஸ் வந்துருச்சு. இப்போ போய் நம்ம டெலிட் பண்ண முடியும். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கூட இந்த மாதிரி நம்ம என்னென்ன அசோசியேட்டட் விஷயம் இருக்கோ அதெல்லாம் நமக்கு டீரெஜிஸ்டர் பண்ணி டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த டைரக்டரியை நம்ம கம்ப்ளீட்டா டெலிட் பண்ண முடியும். டெலிட் பண்ணி பார்க்கலாம். இன்னுமே வந்து அந்த டீரெஜிஸ்டர் ஆனது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகலன்னு சொல்றாங்க. பட் இட் ஷுட் கெட் ரிஃப்ளெக்டட். இது டெலிட்டிங் போயிட்டு இருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ இட்ஸ் ஃபைன். ஸோ இடத்துல யூசர் இனிஷியேட்டட் டெலிஷன் அப்படின்ற மாதிரி இங்க கிளியரா வருது பாருங்க. இதை நீங்க கிளவுட் ட்ரைலையும் போய் செக் பண்ணலாம் யார் டெலிட் பண்ணாங்க என்னன்ட்டு. ஸோ ஃபைன். இப்போ நமக்கு இன்னைக்கு கிரியேட் பண்ண மைக்ரோசாஃப்டுடைய மேனேஜ்ட் ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட் வந்து நமக்கு கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ லெட் இட் கெட் கிரியேட்டட். என்னென்ன ஆப்ஷன்ஸ் பண்ண முடியும், இதுல வந்து எப்படி நம்ம கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணி அது வழியா எப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம், எப்படி அதை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம we have created an environment now. So AWS platformல we have created a Microsoft Managed AD environment. மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் ஏடி என்விரான்மெண்ட்னா 2 டொமைன் கண்ட்ரோலர்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. டொமைன் கண்ட்ரோலர் 1, டொமைன் கண்ட்ரோலர் 1, 2 அப்படின்ட்டு. இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் நெட்ஒர்க்ல விபிசில தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த மெஷின்ஸ்லாம் நம்ம இந்த 2 டொமைன் கண்ட்ரோலர் வந்து ஏடபிள்யூஎஸ் தான் ஃபுல்லாக மேனேஜ் பண்ண போறாங்க. இந்த டொமைன் கண்ட்ரோலர் 1ம் சரி, டொமைன் கண்ட்ரோலர் 2ம் சரி, அவங்க தான் மேனேஜ் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஆக்சஸ் வேணும், இல்லை வந்து இதை நம்ம ரிமோட்லேருந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அன்னைக்கு நம்ம பண்ண அதே ப்ரொசீஜர் தான். சிம்பிள் ஏடி சர்வரை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணோம், ஒரு அடிஷ்னல்
மெஷின் கிரியேட் பண்ணி அந்த மெம்பர் சர்வர்ல இருந்து நம்ம வி கனெக்டட் டு தட் டொமைன். இந்த எக்ஸ்ட்ரா EC2 இன்ஸ்டன்சஸ் வந்து நம்ம ஒரு ஜம்ப் சர்வரோ இல்ல ஒரு மெம்பர் சர்வர்ல போயிட்டு நம்ம we have joined that particular system to manage the AD, and then அங்கிருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we have managed the Microsoft managed environment. இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தரேன். ஸோ இப்போ இதில் நீங்க போயிட்டு இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கங்க. வர்ச்சுவல் சர்வர் வர்ச்சுவல் மெஷின் ஒன்று கிரியேட் பண்ணிக்கங்க. வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் மெஷின்ல இருந்து ஓகே இந்த இடத்துல வந்து வாட் சிஸ்டம் ஓகே இன்ட்ரெஸ்டிங். ஓகே ஐ டோன்ட் திங்க் எனக்கு அந்த கிரெடென்ஷியல்லாம் இங்க சேவ் பண்ணி வச்சேனான்னு தெரியல. ஓகே ஃபைன். நம்ம புது மெஷினை கிரியேட் பண்ணிக்கலாம். அகைன் T2 மைக்ரோ தான் இது. லெட் மீ delete this. Let me create a new instance. Stan VM01 அப்படின்னு ஒரு VM புதுசாக கிரியேட் பண்றேன். I'll go with Microsoft 2022 is fine. So key pair select பண்ணிக்கங்க. So VPC this is all fine. Existing groupல ஏதாவது okay launch wizard 6 ஒன்று இருக்கு. Okay SSH allow ஆயிருக்கு fine. ஆனா வந்து நமக்கு வந்து SSH இல்லை, நம்ம விண்டோஸ் சர்வர் கிரியேட் பண்றதால we need RDP 3389 வேணும். Okay, it is taking some time. Already will go and create one new. Okay, hello RDP கொடுத்துடலாம். Okay, fine. கொடுத்துட்டு கிரியேட் பண்ணிடுங்க. இப்போ ஸ்பெசிஃபிக்கா நம்ம ரெண்டு விதமா அதை மேனேஜ் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம இந்த மெஷின்ல இருந்து டைரக்டா DNS அப்டேட் பண்ணிட்டு DNS மூலயமா நம்ம ரெக்வஸ்ட்டை வந்து அந்த டொமைன் கண்ட்ரோலர் ரீடைரக்ட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா IAMல வந்து ஒரு டிஃபால்ட் ரோல் இருக்கும். அந்த ரோல் மூலயமா நம்ம டொமைன் ஜாயினிங் பர்மிஷன் கொடுக்கலாம். ஸோ IAM ரோல் என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னா IAMல போயிட்டு AWS ஆர் Amazon SSM மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் கோர் அப்படின்னு ஒரு ரோல் இருக்கும். தென் Amazon SSM டைரக்டரி சர்வீசஸ் ஆக்சஸ். ஸோ இந்த டைரக்டரி சர்வீசஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு நமக்கு தேவையான ப்ரிவிலேஜஸ் வந்து அந்த ரோல் பர்மிஷன் வந்து இங்க இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். லெட்ஸ் டூ தட். IAM போங்க. IAMல போயிட்டு ஒரு ரோல் ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணிப்போம். கிரியேட் அ ரோல். ஸோ இந்த இடத்துல நம்ம EC2க்கு தான் நம்ம பர்மிஷன் கொடுக்க போறோம். ஸோ EC2ல இருந்து என்ன சர்வீஸ்க்கு நம்ம பர்மிஷன் கொடுக்க போறோம்? we are going to give permission to Amazon SSM டைரக்டரி சர்வீசஸ் வந்து பர்மிஷன் கொடுக்க போறோம். ஸோ இந்த ஆப்ஷன் தான் நம்ம. இது எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா கொடுத்துருக்காங்க பாருங்க. So this policy allows SSM agent to access directory services on behalf of the customer. நம்ம in case ஒரு domain join பண்ணணும், ஒரு மெஷினை வந்து நம்ம EC2 instance வந்து ஒரு AWS directory services இருக்கக்கூடிய சர்வர் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலர்ல வந்து டொமைன்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்மிஷன் நம்ம அலோவ் பண்ணணும். இந்த இடத்துல சிம்பிளா என்ன கொடுத்துருக்காங்க, கிரியேட் கம்ப்யூட்டரை வந்து நமக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க, டைரக்டரியை வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் உனக்கு எனேபிள் பண்ணணும். தென் Amazon SSM மேனேஜ்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு செலக்ட் பண்ணணும், மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் கோர். ஸோ இந்த ரெண்டு பாலிசியை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணா போதும். இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்குங்க. நான் வந்து கொஞ்சம் டொமைன் ஜாயின் ஃபார் EC2 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஓகே, கிரியேட் ரோல் கொடுத்துருங்க.
இப்போ இந்த ரோலை நம்ம எங்க அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ண EC2 இன்ஸ்டன்ஸ்ல வந்து அந்த பர்டிகுலர் ரோல் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா, EC2 இன்ஸ்டன்ஸ்ல இது டைரக்டா நமக்கு அந்த AWS ஓட மேனேஜ் ஏடிக்கு வந்து டொமைன்ல ஜாயின் பண்றதுக்கான பர்மிஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ ஜென்ரலா இந்த AWS ஓட மேனேஜ் ஏடி என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு 20 to 45 மினிட்ஸ் மினிமம் ஆகும் உங்களுக்கு. ஸோ மினிமம் 20 மினிட்ஸ், மேக்ஸிமம் இட் கேன் டேக் அப் டு 45 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். ஏன் அவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னா, to 45 minutes. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க AWS என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, will create a server, ஒரு EC2 instance create பண்ணுவாங்க. தென் அந்த மெஷினை வந்து they will promote to domain controller. Then they will create the second EC2 instance. அதை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they will promote it as a additional domain controller. ஸோ அப்போ வந்து we have to wait for this thing. அப்போ வந்து இவங்க ஃபர்ஸ்ட் இதை கிரியேட் பண்ணி இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இது செகண்ட் இதை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இட் இஸ் டேக்கிங் மோர் டைம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து ஏதாவது சிஸ்டம்ஸ் கிரியேட் ஆகுதா அப்படின்றத போயிட்டு நம்ம விபிசியில் கன்ஃபார்ம் பண்ண முடியும். விபிசியில் போனீங்க அப்படின்னா ஏதாவது புதுசாக சிஸ்டம்ஸ் அட்ரஸஸ், ஐபி அட்ரஸஸ் ஏதாவது அலோகேட் ஆகுதா என்னன்றதுங்க தெரியும். ஸோ நம்ம வந்து 1Aல ஒரு சிஸ்டம் கொடுத்துருந்தோம், 1Bல ஒரு சிஸ்டம் கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல வந்து அவைலபிள் ஐபி அட்ரஸ் வந்து 251 காமிக்குது ஒரு பர்டிகுலர் சப்நெட்டுக்கு. 1A 1B இருக்கு பாருங்க. ஸோ 1Aல வந்து 4088 ஐபி அட்ரஸஸ் இருக்கு, 1Bல வந்து 251 அட்ரஸஸ் இருக்கு இன்னும் பேலன்ஸ். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து சிஸ்டம்ஸ் அசைன் ஆகிட்டு தான் இருக்கு. நம்ம போயிட்டு இங்கே செக் பண்ணலாம். நம்மளுடைய டைரக்டரி சர்வீசஸ்ல போயிட்டு டைரக்டரிஸ்ல இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது டெலிட்டிங் கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம கிரியேட் பண்ணது இங்கே இருக்கு. ஸோ இன்னும் நமக்கு ஐபி அட்ரஸ் அந்த டீடைல்ஸ் எதுவுமே இன்னும் அவங்க அசைன் பண்ணல. ஸோ இங்கே நம்மளால பார்க்க முடியல இன்னும். ஸோ கிவ் இட் a minute. ஸோ இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா இது வரைக்கும் கிரியேட் பண்ணி கேளுங்க கேளுங்க. நம்ம டொமைன் கண்ட்ரோலர் பிளஸ் அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர் பாத்தீங்கன்னா இதுக்காக ரிடண்டன்சி பர்பஸ்க்கு தான். ஆமா, ரிடண்டன்சிக்காக எப்பயுமே ஸ்டாண்டர்ட் அது ப்ரொசீஜர். அது எப்பயுமே வந்து ஒரு டொமைன் கண்ட்ரோலர் இருந்தால் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு 2 இது கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ அகெயின் வந்து உங்களுக்கு லோடும் வந்து பேலன்ஸ் ஆகும். நாட் ஒன்லி ஃபார் ரிடண்டன்சி, லோடும் வந்து உங்களுக்கு ஒரு டொமைன் கண்ட்ரோலர் இருந்ததுன்னா இன்கேஸ் அதில் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு, இல்லை லேட்டன்சி இஷ்யூஸ் இருக்குன்னா வில் ஹேவ் ஒன் மோர் சிஸ்டம். இந்த ஆப்ஜெக்ட்னு மென்ஷன் பண்றது பாத்தீங்கன்னா யூசர்ஸ் குரூப்ஸ் அப்படி சொல்றீங்க. ஆமா, யூசர்ஸ் குரூப்ஸ், ஆமா கம்ப்யூட்டர்ஸ், நம்மளுடைய குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்ஸ், அதுல கிரியேட் பண்ற எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட்ஸ். ஆமா, இதுல 30,000 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சொல்றீங்க. அதுல ஸ்டாண்டர்ட்ல ஒவ்வொரு யூசர் ஒரு ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா குரூப் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படி கவுண்ட் பண்ணாங்களா இல்ல ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு ஆப்ஜெக்ட்? இல்ல ஸோ குரூப் தனி தானே. இட் இஸ் நாட் பர்டனிங் டு எம்ப்ளாயி. அது வந்து குரூப் இருக்கு, குரூப் தனியாக தான் கவுண்ட் பண்ணுவாங்க. 30,000 ஆப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணலாம். 30,000ன்றது ஒரு ஹியூஜ் நம்பர். அது அகெயின் வந்து ஒரு 5,000 எம்ப்ளாயிஸ் இருக்கிற ஆர்கனைசேஷன்ல ஐ திங்க் ஸ்டாண்டர்ட் இஸ் ஓகே. தென் ஒரு 5 lakh எம்ப்ளாயிஸ் ஆர் 5 lakh ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம we can go for enterprise option. ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு இது அடிஷ்னலாக இன்னும் யூசர்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிட்டே போகலாங்க அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர்ஸ். ஸோ அதுவும் நான் எங்க ஆப்ஷன் இருக்கு, எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், காமிக்கிறேன். ஸோ இதுவே நீங்க வந்து என்ன பண்ணணும், இப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, ஏடி கனெக்டர் அப்படின்ட்டு. ஸோ வந்து நீங்க 2 விதமா அதை யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து நம்மளுடைய ஏடபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை வந்து ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கிற டொமைன் கண்ட்ரோலர்ல ஆத்தென்டிகேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏடி கனெக்டர் யூஸ் பண்ணலாம்.
அதே மாதிரி நம்மளுடைய Amazon EC2 இன்ஸ்டன்சஸ் வந்து எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஆன்-பிரேம்ல இருக்கிற ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலர் கூட வந்து ஜாயின் பண்ணனாலும் அந்த ரெக்வஸ்ட் நம்ம ரீடைரக்ட் பண்ணலாம். ஸோ ஏடி கனெக்டர்ன்றது ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கிற என்விரான்மெண்ட் கூட AWS உடைய என்விரான்மெண்ட்டை வந்து ஆத்தென்டிகேட் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா தென் யூ கேன் யூஸ் ஃபார் இட். ஓகே, allows your on-prem users to log in to AWS applications and products and services வந்து access பண்ணலாம் with their existing AD credential. ஸோ அதுக்காகவே AD connector யூஸ் பண்ணலாம். or else allows your AWS EC2 instance to join to on-prem AD-க்கும் நம்ம ஜாயின் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். AD connector அப்படின்றது வந்து it is a kind of proxy service. It's a AD proxy service. ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா it will redirect the request to on-premises domain controllers. ஸோ அதனால என்ன பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா AWS cloud will not have any credentials stored. இப்போ AWS cloudல வந்து உங்க ஆர்கனைசேஷனுடைய credentials, authentication information அங்க ஸ்டோர் ஆகுது. ஏன்னா வந்து இன்கேஸ் வந்து ஏதாவது உங்களுடைய அக்கௌண்ட் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்னா உங்களால எதுவுமே வந்து இதுல இருந்து எடுக்க முடியாது இப்போ. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரமைசஸ் டொமைன் கண்ட்ரோலர் தான் ஆத்தென்டிகேட் பண்றாங்க. ஸோ நீங்க கிரியேட் பண்ற யூசர்ஸ் அந்த பாஸ்வேர்டு எல்லாமே வந்து ஆன் பிரேம்ல மட்டும் தான் ஸ்டோர் ஆகுது, AWS cloudல வந்து ஸ்டோர் ஆகல. ஸோ இதுலயுமே AD கனெக்டர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்கு. ஸ்மால் AD கனெக்டர்னு ஒன்று இருக்கு. சின்ன ஆர்கனைசேஷனுக்கு அதை யூஸ் பண்ணலாம். லோ நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பர் செகண்ட் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் ஸ்மால். லார்ஜ் AD கனெக்ஷன்ஸ் வந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷனுக்கு வந்து லார்ஜ் AD கனெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வால்யூம் இருக்கு, நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும், நிறைய ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டி ஒரு செகண்ட் நடக்கும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் லார்ஜ் AD கனெக்டர் ஆப்ஷன். ஸோ இது வந்து ஸ்மால் அந்த நேம்லேயே இருக்கு. ஸோ இட்ஸ் ஃபார் த ஸ்டார்ட் அப் or small to medium size organization. இது வந்து medium to large to very large organization வந்து you can go for connector. ஸோ இது என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத பார்ப்போம் ரெஃப்ரெஷ் பண்ணி. ஸோ ஸ்டில் கோயிங் ஆன். ஸோ இப்போ இந்த மெஷின் வந்து நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்ல வந்து நம்ம கேன் லாகின் அண்ட் கீப் இட் ரெடி. ஸோ 2 விதமான ஸ்டெப் நம்ம பண்ணணும். இப்போ இந்த EC2 இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம அந்த டொமைனுக்கு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வேற எதுல கிரியேட் ஆன மாதிரி இருக்கு. ஓகே ஃபைன். ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒன்று இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த பர்டிகுலர் IAM ரோல் பர்மிஷன் வந்து இங்கே அட்டாச் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும். ஸோ மாடிஃபை IAM ரோலில் போயிட்டு நம்ம கொடுத்த டொமைன் ஜாயின் EC2 ஆப்ஷன் வந்து இங்கே சூஸ் பண்ணணும். நம்பர் 1 திங். ஸோ அது வந்து உங்களுடைய ஆக்ஷன்ஸில் இந்த EM செலக்ட் பண்ணிட்டு ஆக்ஷன்ஸில் செக்யூரிட்டியில் மாடிஃபை IAM ரோலில் போயிட்டு அந்த ரோலை வந்து நமக்கு கொடுக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் IAM ரோல் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த IAM ரோலை வந்து go to your member server or gem server from where you want to connect. அங்கே போயிட்டு நம்ம ஆக்ஷன்ஸில் செக்யூரிட்டியில் மாடிஃபை IAM ரோல் கொடுத்து attach the IAM role created for AD domain join option. ஸோ அது கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஐபி கிடைக்கும் நமக்கு, அந்த டைரக்டரி சர்வீசஸ் டொமைன் கண்ட்ரோலர் ஐபி அட்ரஸ் என்னன்றதை பார்த்துட்டு அதை நம்ம டிஎன்எஸ்ஸை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணலான்றது காமிக்கிறேன். ஸோ இதை நம்ம லாகின் பண்ணுவோம். கிளைண்ட் கெட் பாஸ்வேர்ட் இதில் போயிட்டு நம்ம எடுத்து பாருங்க. Let me decrypt the password.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் லாகின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம டொமைன் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர் லாகின் பண்ணலாம். நம்ம லோக்கல் அட்மினா தான் லாகின் பண்றோம். ஸோ இந்த மெம்பர் சர்வர் ரீநேம் பண்ணணும், உள்ளுக்குள்ள மாத்தினா மாத்திடுங்க. ஓகே, ஸோ தட் உங்களுக்கு அந்த நேம் மீனிங்ஃபுல்லா புரியணும் அப்படின்னா. ஓகே, மெஷின் லாகின் ஆயிடுச்சு. ஓகே, ஃபைன். இப்போ போயிட்டு நம்ம இந்த டொமைன்ல ஜாயின் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த சர்வர்ல ரீநேம்லாம் பண்ணிடுவோம். அகைன் 20 மினிட்ஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த டைரக்டரி சர்வீசஸ் கிரியேட் ஆகிட்டு தான் இருக்கு. இன்னும் ஸ்டில் கிரியேட்டிங். ஸோ சர்வர் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கம்ப்யூட்டர் நேம் வந்து ரீநேம் பண்றது பண்ணிடலாம். தென் டொமைன் ஜாயின் ஆப்ஷனும் ட்ரை பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து ஆக்டிவ் டைரக்டரி போர்ஷனை மேனேஜ் பண்றதுக்கு ஃபுல் ரைட்ஸ் கிடைக்குங்க. ஸோ இதுல போய் நம்ம முதல்ல அந்த கம்ப்யூட்டர் ரீநேம் பண்ணலாம். டிஃபால்ட்டா ஈஸி டு அமேசான் இருக்கு. கம்ப்யூட்டர் நம்ம ரீநேம் பண்ணா கூட நமக்கு வி ஹாவ் டு ரீஸ்டார்ட் த விஎம். என்ஹான்ஸ்ட் செக்யூரிட்டிலாம் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபயர் வால் கூட ஆஃப் பண்ணிடுங்க. நிறைய இடத்துல இந்த ஐசிஎம்பி வந்து நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் லெவல்ல எல்லாம் அலோவ் பண்ணியிருக்கோம் ஐசிஎம்பி பிங்கு. பட் இந்த மாதிரி விண்டோஸ் ஃபயர் வால்ல இல்லை லினக்ஸோட ஐபி டேபிள்ஸ்ல வந்து ஃபயர் வால் எனேபிள் இருக்கும்போது உங்களுக்கு அது பிங் ஆகாது பிட்வீன் மெஷின்ஸ். ரீஸ்டார்ட் ஆகிட்டு வரட்டும். இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து வி ஹவ் ரீநேம் த சர்வர். இதுக்கப்புறம் தான் இப்போ டொமைன்ல ஜாயின் பண்ண போறோம். ஓகே, ஃபைன். இது என்ன ஸ்டேட்டஸ்? இல்ல எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஆக்சுவலா ஜாயின் பண்ண போறோம்னா எப்படி இப்போ மேனேஜ் பண்ண போறத வந்து அப்படி சொல்றோமா இல்லை எப்படி? ஓகே, ஸோ இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட் வந்து AWS வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே மேனேஜ் ஏரியா, மேனேஜ் ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட் அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ரெடி பண்ணி கொடுக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, 2 சர்வர் நமக்கு கிரியேட் பண்றாங்க. சர்வர் 1, சர்வர் 2ன்னு சொல்லிட்டு இது வந்து பிரைமரி டொமைன் கண்ட்ரோலராகவும் இது அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலராகவும் அவங்க வந்து பேக்கப்க்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ ரிட்டர்டன்சி பர்பஸ், லோட் பேலன்சிங், பேக்கப் என்ன மாதிரி வேணா சொல்லலாம். இப்போ 2 சர்வரை வந்து நமக்கு வந்து மேனேஜ் பண்றது அவங்க மேனேஜ் பண்றாங்க. மைக்ரோசாஃப்ட் அமேசான் வந்து மேனேஜ் பண்றாங்க இந்த 2 சர்வரை. நமக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்க மாட்டாங்க சர்வர்ல லாகின் பண்றதுக்கு, டைரக்டா லாகின் பண்றதுக்கு. ஸோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுல ஏடியில் ஏதாவது பிரச்சனை ஆனாலும் ரீஸ்டோர் பண்றது, கம்ப்ளீட் ஏடி மேனேஜ்மெண்ட் வந்து தே ஆர் கோயிங் டு டூ இட். இன்கேஸ் நம்மளுடைய கஸ்டமர் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து நம்ம இந்த என்விரான்மெண்ட்ல வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஆட் பண்ணணும், இல்லை யூசர் கிரியேட் பண்ணணும், குரூப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி இந்த மேனேஜ் ஐடியில வந்து நம்ம அந்த சர்வரை வந்து கனெக்ட் பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மெஷின்ல வந்து ரிமோட் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல்ஸ், அந்த ஏடி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ், ஏடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர்லாம் நம்ம இந்த கிளைண்ட் டூல்லாம் இதுல இன்ஸ்டால் பண்ணி இங்கிருந்து நம்ம இதுல கனெக்ட் பண்ணி யூசர் கிரியேட் பண்றது, குரூப் கிரியேட் பண்றது அண்ட் வாட் எவர் ஐ வாண்ட் டு யூ கேன் டூ.
ஸோ அதான் இப்போ பண்ண போறோம். இது வந்து இந்த அடிஷனலா இந்த மெம்பர்ஸ் ஆட் பண்ணி இந்த மேனேஜ் ஐடியில வந்து ஜாயின் பண்ண போறோம். ஓகே, தேங்க்ஸ். ஓகே. ஸோ டைம் ஆகும், அது 20 to 40 மினிட்ஸ் மினிமம் ஆகும். எப்பயுமே அது டிலே தான். என்ன fine. Go to VPC. இந்த மிஷினில் லாகின் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸ்டான் VM01 அங்கே லிஸ்ட் ஆச்சு நமக்கு. கரண்டா இந்த மெஷின்ல வந்து டிஃபால்ட்டா AWS கொடுத்த DNS சர்வர் தான் பாயிண்ட் அவுட் ஆகும். இந்த DNS சர்வர் மூலயமா வந்து நம்ம AWS மேனேஜ் ஐடி ரீச் பண்ண முடியுமான்னு கேட்டா ரீச் பண்ண முடியாது அவ்வளோ ஈஸியா. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து எந்த DNS சர்வர் போனா நம்ம இந்த டொமைனோடைய டீடைல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்றத நம்ம இங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை பாயிண்ட் அவுட் பண்றது 2 விதமா பண்ணலாம். நம்மளோட நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்ல டைரக்டா போயிட்டு நீங்க DNS மாத்தணும்னா மாத்தலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹோஸ்ட் நேம் போய் செக் பண்ணிக்கங்க. இது வந்து என்னுடைய VM, இது கிளைண்ட் VM ஸ்டான் VM01. ஐபி கான்ஃபிக்ல வந்து DNS வந்து கரண்டா வந்து 172.31.28.157 இருக்கு, 82 இருக்கு. இது ரெண்டும் எப்படி அசைன் ஆகுது அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீக் வந்து அந்த DHCP ஆப்ஷன் செட் வந்து சிம்பிள் ஐடி கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இதுல போய் DHCP ஆப்ஷன் செட்ல இந்த 2 டொமைன் கண்ட்ரோலர் வந்து இங்க நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிருந்தோம். ஸோ வந்து நம்ம இது கொடுத்தோமா இல்ல, இங்க இருக்கு பாருங்க, ஸ்டான் ஏடி டொமைன் DHCP ஆப்ஷன் சொல்லிட்டு. ஸோ இதுல போயிட்டு நம்ம இந்த 2 ஐபி கொடுத்துருந்தோம். ஸோ இதுதான் வந்து இப்போ நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த மெஷின்ல 172.31.28.157 3482 இது வந்து சிம்பிள் ஏடி என்விரான்மெண்ட்டுடைய DNS பின்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம AWS உடைய மேனேஜ் ஏடி என்விரான்மெண்ட்டுக்கான DNS அந்த வின்ஸ் அதெல்லாம் இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணணும். இது வந்ததுக்கு அப்புறம் ஐபி வந்ததுக்கு அப்புறம் இது ரெண்டுத்தையும் நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ இதுல போயிட்டு இருந்தீங்க ஆக்ஷன்ஸ், இது வந்து டெலிட் பண்ணி நம்ம புதுசாக தான் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா we can create a DHCP ஆப்ஷன் செட் புதுசா. இது வந்து AWS மேனேஜ் AD 01 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு அந்த DNS சர்வர் நேம் ஐபிலாம் கிடைக்கட்டும். 2 சர்வருடைய ஐபி தான் நம்ம இந்த இடத்துல, இந்த 2 டொமைன் கண்ட்ரோலர் ஐபி தான் நம்ம அந்த இடத்துல DNS ஐபியா கொடுக்கணும். இது ஏன்னா ஏடி இன்டெகிரேட்டட் DNS ஆப்ஷன் வின்ஸும் அதில் வந்து ஒர்க் ஆகும். நெட் பயஸ் இது NTP நெட்வொர்க் டைமும் வந்து டொமைன் கண்ட்ரோலர்லேருந்து நம்ம கொடுக்குற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ வில் வெயிட் ஃபார் இட். இப்போ இதில் ஐபி கிடைச்சிருச்சு அப்படின்னா போய் டைரக்டா ஆக்டிவ் காமிக்குது. வெரி குட். வெரி குட். இந்த இடத்துல வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு. DNS சர்வர் 1 இதை கொடுத்துடணும், கமா DNS சர்வர் 2 கொடுத்துட்டு இதையே நம்ம வந்து டைம் சர்வராகவும் கொடுத்துக்கலாம், நெட்வொர்க் டைம் ப்ரோட்டோகால் சர்வராகவும் கொடுத்துக்கலாம், வின் சர்வராகவும் நம்ம கொடுத்துக்கலாம். நெட் பயஸ்ன்றது வின்ஸ் தான். நோ டைப் வந்து ஃபைன், அது வந்து டிஃபால்ட்டா இருந்துட்டு போட்டோம். கிரியேட் ஆப்ஷன் செட். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த DHCP ஆப்ஷன் செட்டை வந்து நம்ம we have to attach it to the VPC. ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இப்போ கரண்டா வந்து எதுல வந்து மேப் ஆயிருக்குன்னா இந்த ஸ்டான் ஏடி DHCP ஆப்ஷன் தான் அது மேனேஜ் ஆயிருக்கு. இப்போ நம்ம போயிட்டு இதை காப்பி பண்ணிக்கங்க. DHCP ஆப்ஷன் செட் உங்களுடைய VPCல போயிட்டு ஆக்ஷன்ஸ் ஸ்க்ரால் டவுன் பண்ணி மேனேஜ் டாக்ஸ் எடிட் VPC செட்டிங்ஸ் இதுல போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. AWS மேனேஜ் ஏடியை வந்து நம்ம இங்க சூஸ் பண்ணி சேவ் பண்ணிடணும்.
சேவ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப இந்த விபிசில இருக்கிற எல்லா மெஷின்ஸ்க்குமே வந்து புது டிஎன்எஸ் ஐபி அட்ரஸ் வந்து புஷ் ஆயிரும். இப்ப இந்த இடத்துல வந்து 157.82க்கு பதிலா நம்ம குடுத்த இந்த புது ஐபி அட்ரஸ் 110ம் 205 அது ஆகும். இப்ப இன்கேஸ் வந்து எல்லா மெஷினுக்கும் நம்ம இத அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? உங்களுடைய ஸ்பெசிஃபிக்கா அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் உடைய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு அங்கேயே நீங்க டிஎன்எஸ் வந்து தனியா மாத்தணும்னாலும் மாத்தலாம். அதுல போயிட்டு உங்களுடைய ஸ்பெசிஃபிக்கா என்ன நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் இருக்கோ ஸோ இந்த மெஷின் என்ன நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்ன்றத முதல்ல நீங்க செலக்ட் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய இருக்கக்கூடாது. கிளீன் அப் பண்ணணும். நம்மளுடைய VM உடைய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் என்னன்றத பாருங்க. ஸோ இதுதான் இதோடைய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு இது தவிர நம்ம மற்ற எல்லா இன்டர்ஃபேஸும் ரிமூவ் பண்ணிடலாம். நான் ரிமூவ் பண்றேன். ஸோ இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு ஆக்ஷன்ஸ் மேனேஜ் ஐபி அட்ரஸ்ல போயிட்டு நம்ம டிஎன்எஸ் தனியா கொடுக்கனாலும் இந்த இடத்துல வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து தனித்தனியா நம்ம பண்ணணும்னாலும் பண்ணலாம். பட் தென் நமக்கு வந்து இப்போ எனேபிள்ட் இட் ஃபார் ஆல் த மெஷின்ஸ். இப்போ இதில் போயிட்டு நம்ம ஐபி கான்ஃபிக் ரினியூ கொடுத்தேன் அப்படின்னா புது டிஎன்எஸ் சர்வர் வின் சர்வர் எல்லாமே அப்டேட் ஆகிடும். சாரி ரினியூ. நமக்கு வந்து 110 அண்ட் 205 அந்த 2 ஐபி அட்ரஸும் நமக்கு இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ சின்ன ஒரு நெட்ஒர்க் இது இருக்கும், ரீகனெக்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்களா ரீகனெக்ட் ஆகுது பாருங்க, சின்னதாக நெட்ஒர்க்குங்க. இப்போ போயிட்டு ஐபி கான்ஃபிக் ஸ்லாஷ் ஆல் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா 110 205 வின்ஸுக்கும் மாறிடுச்சு, டிஎன்எஸ்க்கு நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு என்எஸ் லுக்கப் கொடுத்து நம்மளால ஸ்கில்லப் ஸ்டாண்ட் டாட் டிகே வந்து என்எஸ் லுக்கப் பண்ண முடியும். ஸோ வந்து நமக்கு அந்த ரெக்வஸ்ட் வந்து ரீச் ஆகும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, எது டொமைன் கண்ட்ரோலர் பிரைமரி, எது டொமைன் கண்ட்ரோலர் செகண்டரி அப்படின்றதுலாம் நமக்கு டீடைல்ஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா we can join the domain. இப்போ ஜாயின் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இந்த மாதிரி ரெக்வஸ்ட் ப்ராப்பராக போனால் தான் நம்மளால ஜாயின் பண்ண முடியும். பிரைமரி அண்ட் செகண்ட் டொமைன் கண்ட்ரோலருக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து ரீச் ஆகணும். அதே மாதிரி இந்த இடத்துல போயிட்டு லோக்கல் சர்வரில் அன்னோன் ஆப்ஷன் இருக்கு. இப்போ ஒரு குரூப்பில் போயிட்டு டொமைனாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். கரண்ட்டாக அந்த மெஷின் வந்து ஒரு குரூப்பில் கனெக்ட் ஆயிருக்கு, டிஃபால்ட் ஒரு குரூப்பில். அதுக்கு பதிலாக நான் ஸ்கில்லப் வித் ஸ்டாண்ட் டாட் டிகே ஆப்ஷனை கொடுத்து நான் கொடுக்குறேன். நமக்கு வந்து ரெக்வஸ்ட் போகணும். இப்போ இந்த இடத்துல வந்து அந்த டொமைனுக்கான கிரெடென்ஷியல் தான் இங்கே கொடுக்கணும். அதாவது நம்ம அந்த AWS மேனேஜ் ஐடி கிரியேட் பண்ணும்போது ஒரு கிரெடென்ஷியல் கொடுத்தோம் இல்லைங்களா, அதுதான் இங்கே கொடுக்கணும். ஓகே, இங்கே வந்து டிஃபால்ட் யூசர் நேம் வந்து அட்மின், நம்ம கொடுத்த பாஸ்வேர்டை இங்கே கொடுத்துடணும். ஓகே, இதுவே சிம்பிள் ஏடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்கணும். ஓகே, அதுதான் சின்ன டிஃபரன்ஸ். அது சிம்பிள் ஏடியில் அட்மினிஸ்ட்ரேட்டர், நமக்கு வந்து AWS மேனேஜ் ஐடியில் வந்து யூசர் நேம் வந்து அட்மின். ஓகே, ஸ்கில்லப் ஸ்டாண்ட் டாட் டிகே டொமைன் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த மெஷின் நம்ம ரீபூட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது நம்ம டொமைனில் லாகின் பண்ணிடலாம், இந்த டொமைன் கிரெடென்ஷியலில். பட் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சின்ன சின்ன டூல்ஸ், ரோல்ஸ், ஃபீச்சர்ஸ், அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் வேணும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒருத்தர் லாகின் பண்ணி அந்த டொமைன் அட்மினுக்கு வந்து நமக்கு பர்மிஷன் இருக்கான்னு செக் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணாதான் அவங்களால டொமைன் அட்மினா லாகின் பண்ணி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது, இல்லை ரோல் இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபீச்சர் இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் பண்ண முடியும். பர்மிஷன் அப்போ தான் கிடைக்கும் உங்களுக்கு. பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு நார்மல் யூசருக்கு வந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற ப்ரிவிலேஜஸ்லாம் இருக்காது. ஓகே, நம்ம இதில் லாகின் பண்ணுவோம். கிரெடென்ஷியல் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஸ்டில் லோக்கல் அட்மினாக தான் லாகின் பண்ண போகிறேன். ஆஃப்டர் டொமைன் ஜாயின் போயிட்டு அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன்ஸ் ப்ரிவிலேஜஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈவன் பவர் யூசர் மாதிரி கொடுத்தாலும் கொடுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். எனக்கு வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அளவுக்கு ரைட்ஸ் வேண்ட் கொடுக்கக்கூடாது, பவர் யூசர் மட்டும் கொடுத்தாலே போதும்னா யூ கேன் ஜஸ்ட் கிவ் தட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேம் பார்த்தப்பே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருந்தது. ஸ்டாண்ட் VM01 டாட் ஸ்கில்லப் ஸ்டாண்ட் டாட் டிகே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அதில் சேஞ்ச் ஆயிருந்தது. ஃபைன், நம்ம லாகின் பண்ணிட்டோம் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரா.
இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் மெம்பர்ஷிப்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டொமைன் யூசர் வந்து அந்த டொமைன் அட்மினை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து பை டிஃபால்ட்டா அது இருக்கும். இல்லை அப்படின்னா தான் நம்ம அதை ஆட் பண்ண போறோம். இல்லை எக்ஸ்பிளிசிட்டா நீங்க வந்து ஒரு யூசரை வந்து நீங்க ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம். இதுல போயிட்டு குரூப்ஸ்ல லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் குரூப்ல அந்த பர்டிகுலர் ஸ்கில் ஸ்டாண்ட் டாட் அந்த டொமைன் அட்மின் வந்து இங்க பை டிஃபால்ட்டா இருக்காங்க பாருங்க. இன்கேஸ் நீங்க ஒரு ஸ்பெசிபிக் யூசரோ இல்லை ஸ்பெசிபிக் அட்மினோ நீங்க ஆட் பண்ணனா அந்த அட்மின் கொடுத்து நம்ம அவங்களையும் நம்ம தனியா ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கான ப்ரிவிலேஜஸ் கேட்கறாங்க. அந்த டொமைனோடைய ப்ரிவிலேஜஸ் நம்ம கொடுக்கணும். ஸ்கில் ஸ்டாண்டோடைய ப்ரிவிலேஜஸ் நம்ம கொடுக்கணும். நம்மளால டொமைனோடைய கிரெடென்ஷியல் கொடுத்துட்டு எதுன்னு கேட்கறாங்க. லோக்கல் அட்மின்ஸ்னு ஒன்று குரூப் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒன்று இருக்கு, அட்மின் ஒன்று இருக்குன்றாங்க. ஸோ நான் இந்த அட்மின் தான் இதில் ஆட் பண்றேன். அட்மின் அட் skillupstand.tk. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can log out பண்ணிட்டு அந்த டொமைன் அட்மினை இப்போ நம்ம லாகின் பண்ணலாம். நம்ம என்ன டொமைனா கொடுக்குறோம்? skillupstand/admin இப்படியும் கொடுக்கலாம். ஆர் admin at skillupstand.tk ரெண்டு விதமாகவும் கொடுத்து நம்ம லாகின் பண்ண முடியும். நெட்பயாஸ் நேமும் கொடுக்கலாம், ஆர் யூ கேன் கிவ் த டிஎன்எஸ் டொமைன் நேம். என்ன சொல்றாங்க? The connection has been terminated because an unexpected server authentication certificate was received சொல்றாங்க. பார்ப்போம். இந்த இடத்துல வந்து more choices skillupstand/admin ஓகே, லாகின் ஆகுது. வெரி நைஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தேவையான டூல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ ரிமோட்ல டிஎன்எஸ் மேனேஜ் பண்ண போறீங்க, குரூப் பாலிசி மேனேஜ் பண்ண போறீங்க, ஏடி மேனேஜ் பண்ண போறீங்க அப்படின்னா, எல்டாப் மேனேஜ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான நிறைய கிளைண்ட் டூல்ஸ் இருக்கு, கிளைண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ அதை போய் நம்ம இந்த லோக்கல் மெஷின்ல இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ரிமோட்டா அந்த டொமைனை வந்து மேனேஜ் பண்ண ஆரம்பிக்க முடியும். லாகின் ஆகட்டும். லோட் ஆயிடுச்சு. இப்போ போய் நம்ம டூல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, close this local server. ஸோ இதில் டொமைனில் ஜாயின் ஆயிருக்கு பாருங்க, skillupstand.tk டொமைனில் ஜாயின் ஆயிருக்கு. ஃபயர்வாலில் போயிட்டு இப்போ டொமைனில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டொமைன் ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசேபிள் பண்ணணும். பை டிஃபால்ட்டாக வந்து டொமைன் லெவல் ஃபயர்வால் எனேபிள் ஆயிருக்காது. இன்கேஸ் நீங்கள் அதை டிசேபிள் பண்ணால் டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து டொமைன் நெட்வொர்க்கோட ஃபயர்வால் மட்டும் இப்போ ஆனில் இருக்கும். அதை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டூல்ஸ்ல போய் பாருங்க, நம்மளுடைய ஏடி ரிலேட்டட், டிஎன்எஸ் ரிலேட்டட் எந்த ஒரு டூல்ஸும் இங்க இல்லை. அந்த டூல்ஸ் வேணுன்றதுக்காக தான் நான் என்ன பண்றேன், ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு ஐம் கோயிங் டு ஆட் த ஏடி மேனேஜ்மெண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ இதுல வந்து நம்ம ரோல்ஸ் கிடையாது, ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணும். ரோல்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா சர்வர் சைடு ரோல் ஆட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து சர்வர் சைடு ரோலை வந்து மேனேஜ் பண்றதுக்கான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்றோம். ஸோ அதுக்கு வந்து ரிமோட் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல். லாஸ்ட் வீக் நம்ம வந்து அந்த சிம்பிள் ஏடிலையும் இதே ஆப்ஷன் தான் பார்த்தோம். ஸோ ஏடியோடைய என்விரான்மெண்ட் நம்ம மேனேஜ் பண்ணணும். ஆக்டிவ் டைரக்டரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர் அது நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென்
நீங்க டிஎன்எஸ் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா டிஎன்எஸ் உடைய சர்வர் டூல்ஸ் ஆட் பண்ணிக்கங்க. குரூப் பாலிசி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா குரூப் பாலிசியில போயிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி என்ன மாதிரியான பர்மிஷன்ஸ் ரோல்ஸ்லாம் மேனேஜ் பண்ணணுமோ அது நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். நான் வந்து கிளைண்ட் டூல் மட்டும் தான் ஆட் பண்றேன். கிளைண்ட் ஃபீச்சர் மட்டும் தான் ஆட் பண்றேன். இங்கேருந்து நம்ம ரிமோட்ல வந்து அந்த பர்டிகுலர் சர்வர் சர்வீஸ்லாம் நம்ம மேனேஜ் பண்ணலாம். டிஎன்எஸ் சர்வர், குரூப் பாலிசி, ஆக்டிவ் டைரக்டரி, டொமைன் கண்ட்ரோலர் இதெல்லாம் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். இப்போ இந்த ஆப்ஷன் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு டூல்ஸ்ல போனீங்க அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ், ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சென்ட்ரஸ், ஆக்டிவ் டைரக்டரியோடைய சைட்ஸ் அண்ட் சர்வீசஸ், டிஎன்எஸ், குரூப் பாலிசி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே ஆட் ஆகும். இப்போ அதுதான் இங்கே வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபீச்சர்ஸ் தான். இப்போ ரீசெண்டாக வந்து ஆக்டிவ் டைரக்டரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. 2016 ஆப்ரேட்டிங் சிஸ்டம், 2022 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம். ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து எல்லா ஆக்டிவ் டைரக்டரி ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒரே இடத்துலேருந்தே நம்ம பண்ண முடியும். யூசர்ஸ் கிரியேட் பண்ணுறது, சைட்ஸ் கிரியேட் பண்ணுறது, டொமைன்ஸ் கிரியேட் பண்ணுறது, ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுறது எல்லாமே. ஸோ அந்த டூல்ஸோட இது ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு, அதனால தான் அது இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நேரத்தில் வந்து அந்த புது லிஸ்டிங் இப்போ வந்து நமக்கு அப்டேட் ஆக ஆரம்பிக்கும். இன்ஸ்டலேஷன் ஹஸ் ஸ்டார்டட். ஸோ ஏடியோடைய ரிலேட்டட் மாடியூல்ஸ் எல்லாமே இங்கே இதில் ஆட் ஆகும். நீங்கள் கமாண்ட் லைன்லேருந்து பவர் ஷெல்லேருந்து மேனேஜ் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த மாடியூல்ஸ்லாம் இங்கே ஆட் ஆகிடும் உங்களுக்கு. டைரக்டரி மாடியூல் ஃபார் விண்டோஸ் பவர் ஷெல். ஓகே, இன்ஸ்டலேஷன் சக்சீட் ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டூல்ஸ்ல போயிட்டு பாருங்க, இந்த தேட் ஆயிருக்கு பாருங்க, ஏடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர், டொமைன், யூசர்ஸ், குரூப்ஸ், தென் டிஎன்எஸ், குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து நம்ம இங்க பண்ண முடியும். இப்போ போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட மாதிரி யூசர்ஸ் கிரியேட் பண்ணணும் இல்லை குரூப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கெலப் ஸ்டாண்ட் டொமைன் வந்து நமக்கு ரிமோட் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஏடபிள்யூஎஸ் உடைய ரிசர்வ்டு ஓயூன்னு தனியா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து டிஃபால்ட்டாக ஏடபிள்யூஎஸ் டீம், இந்த பர்டிகுலர் ஏடபிள்யூஎஸ் மேனேஜ் ஏடி என்விரான்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுற டீமுக்கான செக்யூரிட்டி குரூப், அவங்களுடைய அந்த அப்ளிகேஷன் ரிலேட்டட் சர்வீஸ் அக்கௌண்ட் எல்லாம் வந்து இந்த இடத்துல தான் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்கில் அப் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நமக்கு ஒரு ஓயூ கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள தான் நம்ம வந்து நமக்கு தேவையான யூசர்ஸ், குரூப்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்கு. இப்போ நம்ம ஆட் பண்ண ஸ்டாண்ட் VM01 இங்கே இருக்கு. நமக்கு டிஃபால்ட்டா இருக்கிற யூசர் இங்க இருக்கு. இன்கேஸ் நான் அடிஷனல் சிஸ்டம் ஆட் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல கம்ப்யூட்டர்ஸ்ல ஆட் ஆகும். இன்கேஸ் புதுசா வந்து நான் யூசர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா யூசர் கிரியேட் பண்றது எல்லாமே நம்மளால பண்ண முடியும். ஸோ பாஸ்வேர்ட் மேட்ச் ஆகலையாமா? ஓகே ஃபைன். அதே மாதிரி நீங்க வந்து கமாண்ட் லைன்ல கிரியேட் பண்ணாலும் ஓகே தான், எங்க இருந்தாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்க வந்து இந்த யூசரை வந்து நீங்க மெம்பர்ஷிப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு மெம்பர் ஆக்குறீங்களோ இல்லை டொமைன் அட்மினுக்கு மெம்பர் ஆக்கணும்னா அதுவும் நம்ம யூ கேன் டூ இட். இந்த மாதிரி யூ கேன் டிரெக்ட்லி. ஸோ அவங்க வந்து லோக்கல் அட்மின் நம்ம பர்மிஷன்ஸ் கொடுத்து நம்ம லாகின் பண்ணோம். இதில் வந்து ரன்னர்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சே ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம கொடுத்துக்கலாம். இதில் இன்னொரு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன்எஸும் நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஈவன் குரூப் பாலிசி மேனேஜ் பண்ணுறது எல்லாமே நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். இப்போ டிஎன்எஸ்க்கு வந்து எந்த பிரைமரி டிசி இல்லை செகண்டரி டிசி ரெண்டு ஐபியில் இருந்து எந்த ஐபி வேணால் நம்ம லாகின் பண்ணலாம். 110 கனெக்ட் பண்ணலாம், 205 கனெக்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி. யூ கேன் யூஸ் எனி ஆஃப் தேம். ஆனால் செகண்டரி ஐபி கொடுத்தா கூட நமக்கு கனெக்ட் ஆகும். இதில் போனீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு தெரியும் இந்த ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன் வந்து நம்ம கிரியேட் ஆயிருக்கும். அதில் தான் நம்மளுடைய கம்ப்யூட்டர்ஸ் இங்கே எல்லாமே இருக்கு பாருங்க. இது வந்து நம்ம கிரியேட் பண்ண கம்ப்யூட்டர். இது வந்து அவங்க கொடுத்த பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர் அண்ட் செகண்டரி ரெண்டு டொமைன் கண்ட்ரோலர் வந்து ஐபிங்க இருக்கு. இது பிரைமரி, செகண்டரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 36205. ஸோ இந்த மெஷினும்
தென் 29110. ஸோ இந்த 2 மெஷின் அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. இது 2மே வந்து AWS தான் மேனேஜ் பண்ணுவாங்க. நமக்கு வந்து ரிமோட்டா இப்ப கனெக்ட் பண்ணி நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. ரிமோட்டா வந்து நம்ம DNSலயும் கனெக்ட் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்க குரூப் பாலிசில ஏதாவது மாத்தணும், உங்க ஆர்கனைசேஷன்ல வந்து சில பாலிசி எல்லாம் அப்ளை பண்ண சொல்றாங்க. USB ஒர்க் ஆகக்கூடாது, இல்ல இந்த டெஸ்க்டாப் வால்பேப்பர் தான் இருக்கணும், இல்ல இந்த டைம் அவுட் இருக்கணும், ஐடியல் டைம் அவுட் என்னமோ இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் நம்ம போயிட்டு இந்த ஃபாரஸ்ட் லெவல்ல, டொமைன் லெவல்ல வந்து யூ கேன் அப்ளை த பாலிசி. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அதுலயும் ஃபுல் ரைட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். குரூப் பாலிசி, ஆப்ஜெக்ட்ஸ் அப்டேட் பண்றது, பாலிசி மாத்துறது எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து நமக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது டொமைன் கண்ட்ரோலர், டிஃபால்ட் டொமைன் கண்ட்ரோலர் பாலிசி எல்லாமே நமக்கு பார்க்க முடியும். ஓகே, ஃபைன். ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? இது இந்த மாதிரி நம்ம வந்து ஏடி என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி நீங்க கம்ப்ளீட்டா வந்து உங்களால மேனேஜ் பண்ண முடியும். டிஎன்எஸ் அண்ட் தென் குரூப் பாலிசி, டிஹெச்சிபி என்னென்ன சர்வீசஸ் இருக்கோ எல்லாமே நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். You want to create a group, you can create it. ஓகே, இப்போ நம்மளுடைய டொமைன் கண்ட்ரோலர்ஸ் எங்க பார்க்கலாம் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, இந்த 2 டொமைன் கண்ட்ரோலர். ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து இந்த 2 டொமைன் கண்ட்ரோலர் பத்தல, எனக்கு அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க போயிட்டு ஸ்கேல் அண்ட் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸ்பேண்டிங் வித் மோர் டொமைன் கண்ட்ரோலர்ஸ் வந்து நீங்க ஃபார் எக்ஸ்பேண்டிங் வித் மோர் டொமைன், எனக்கு வந்து இப்போ இருக்கிற டொமைன் கண்ட்ரோலர்ஸ்ல வந்து லோடு தாங்கல, இட் இஸ் வெரி ஸ்லோ, இன்னும் அடிஷனல் சிஸ்டம்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஸ்கேல் அண்ட் ஷேர் ஆப்ஷன்ல போயிட்டு யூ கேன் கோ அண்ட் அப்டேட் இட். ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் எடிட் ஆப்ஷன். இதுல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டொமைன் கண்ட்ரோலர் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து இன்னும் ஒரு 2 ஆட் பண்றேன் அப்படின்னா ஸோ அதோடைய ப்ரைஸிங் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபை டோட்டல் நம்பர் ஆஃப் டொமைன் கண்ட்ரோலர். இப்போ இது கரண்டா 2 இருக்கு, எனக்கு மொத்தம் 4 வேணும் அப்படின்னா ப்ளஸ் 2 டொமைன் கண்ட்ரோலர்ஸ் எனக்கு வந்து $86 வந்து ஆட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து அவங்க வந்து அடிஷனலாக சொல்லியிருந்தது. மாடிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டொமைன் கண்ட்ரோலர் வந்து நமக்கு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த இடத்துல இன்னும் ஒன்று 3 கொடுத்தோம் அப்படின்னா ஒரே ஒரு டொமைன் கண்ட்ரோலர் ப்ளஸ் 1 ஆட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த டொமைன் கண்ட்ரோலர் தேர்ட் டொமைன் கண்ட்ரோலர் வந்து இங்கே ஆட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டொமைன் கண்ட்ரோலர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணலாம் நம்ம. ஸோ இது மூலயமா நீங்கள் வந்து ஒர்க் ஸ்பேஸஸ் இல்லை என்னென்ன அப்ளிகேஷன் வந்து மேனேஜ் பண்ணணும், எதெல்லாம் கனெக்ட் பண்ணணும் எல்லாமே கனெக்ட் பண்ண முடியும். மெயின்டெனன்ஸில் வந்து இன்கேஸ் வந்து அவங்க ஏதாவது டேரக்டரியில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லை டவுன் டைம் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணணும், எனேபிள் பண்ணிக்கலாம். சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் வழியா we can get the notifications. அதே மாதிரி நீங்க ஸ்னாப்ஷாட் எடுத்து வைக்கிறீங்க, நீங்க ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறீங்க, ஏதோ சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸ்கீமால வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் ஆப்ஷன் இருக்கு. then you can also do a schema extension. ஸ்கீமா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்னன்னா இப்போ கரண்டா வந்து இந்த இடத்துல என்னென்ன ஸ்கீமா இருக்கு பாருங்க. இப்போ வந்து இதெல்லாம் தான் ஸ்கீமான்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டொமைன், டெலிஃபோன் நம்பர், இமெயில். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ஆல்டர்னேட் நம்பர்னு ஒன்று ஆட் ஆகணும் அப்படின்னா நீங்க போயிட்டு அது ஸ்கீமா தான் ஆட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் இந்த இடத்துல நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது லேண்ட்மார்க்னு ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஸ்கீமாவை சேஞ்ச் பண்றது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மெட்டா டேட்டா, உங்களுடைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா தென் வி ஹேவ் டு கோ அண்ட் டூ இட் ஆன் த ஸ்கீமா எக்ஸ்டென்ஷன். ஸோ ஸ்கீமாவும் வந்து நமக்கு மாடிஃபை பண்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. you can go and add additional attributes or metadataல வந்து இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணலாம். ஸோ நெட்ஒர்க்கிங் செக்யூரிட்டியில தான் வந்து நீங்கள் ஏதாவது விபிசி மாற்றணும் இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மாற்றலாம். இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைரக்டரி செட்டிங்ஸ் பை டிஃபால்ட்டாக இங்கே எனேபிள் ஆயிருக்கு. சில விஷயங்கள் உங்களால் மாற்ற முடியும். எனக்கு வந்து சில கஸ்டமர் சொல்லுவாங்க எனக்கு டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி வந்து 1.0 வந்து வல்னரபிலிட்டி இருக்குது, இதை நீங்கள் டிசேபிள் பண்ணணும். அதே மாதிரி எஸ்எஸ்எல் வந்து 2.0 யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் 3.0 யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் டிசேபிள். கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி
என்ன மாதிரியான ப்ரோட்டோகால் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகணும், அட்வான்ஸ் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் வேணுமா, இல்லை வந்து டிஎஸ் வேணுமா, RC2 வேணுமான்றத நம்ம என்ன மாதிரியான சைஃபரிங் ப்ரோட்டோகால், செக்யூரிட்டி என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் வேணும், டிஎல்எஸ் வேணுமா, எஸ்எஸ்எல் என்ன வெர்ஷன் வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து வல்னரபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கஸ்டமர்ஸ் அப்படின்னா இங்க வந்து நீங்க ஈஸியா சூஸ் பண்ணிக்கலாம். இது 2 ஸ்க்ரீன் இருக்குங்க. அதில் போனீங்க அப்படின்னா சர்டிஃபிகேஷன், பேக் டேட்டிங், ட்ரிபிள் என்கிரிப்ஷன், ட்ரிபிள் டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க. ஸோ உங்க ஆர்கனைசேஷன்ல எது வந்து வேணுமோ எது வேணாமோ அதை நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து நம்ம எது வேணுமோ அது டிஃபால்ட்டா வாங்கிக்கலாம், எனேபிளும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஸோ இது வந்து டிரெக்டரி செட்டிங் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மற்றபடி வந்து இப்போ ஒரு டொமைன்லேருந்து இன்னொரு டொமைனுக்கு நம்ம ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும். இங்கே இருக்கிற இப்போ ஒரு டிசிஎஸ்ல இருக்கிற டொமைன்ல இருக்கிற யூசர்ஸ் கிரியேட் பண்ணது வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட்ல இருக்கிற சில ஷேர் பாயிண்ட்ல சிஸ்டம்ஸ் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படியும் கொடுக்கலாம் ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப். இல்லாட்டி அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து டிசிஎஸ் டொமைன்ல வந்து ஏதாவது ஒரு ஆக்சஸ் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பிட்வீன் டொமைன் வந்து ஒரு அக்வசிஷன், ஒரு மர்ஜர், ஒரு 2 கம்பெனிக்கு நடுவில் இருக்கிற அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் வந்து கனெக்டிவிட்டி ஒர்க் ஆகணும், இல்லை ஆத்தென்டிகேஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மர்ஜர்ல அதெல்லாம் நிறைய நடக்கும். அதே மாதிரி ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரா வந்து ஒரு சில பிசினஸ் ரன் பண்றாங்க அப்படின்னா அந்த பிசினஸ் டு கன்சியூமர், பிசினஸ் டு பிசினஸ் அப்ளிகேஷன் இன்டெகிரேஷனும் வந்து நம்ம ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் வழியா நம்ம பண்ணலாம். கேளுங்க, யாராவது கொஸ்டின் கேட்க வந்த மாதிரி இருக்கு. ஸோ அமேசான் கிளவுட் வாட்ச் இப்போ எனக்கு ஆக்டிவ் டைரக்டரியில் லாகின் பண்ணுறது, ஆக்டிவ் டைரக்டரியோடைய ஃபுல் கம்ப்ளீட் லாக்ஸ் வந்து நம்ம கிளவுட் வாட்ச் வழியாக நம்ம மானிட்டரிங் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நமக்கு ஆப்ஷன் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி வந்து நம்ம டொமைன் கண்ட்ரோலருக்குள்ள லாகின் பண்ணி தான் நம்ம பார்க்குற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து கிளவுட் வாட்ச்லேயே வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணிட்டு டொமைன் கண்ட்ரோலரில் நடக்கக்கூடிய எல்லா செக்யூரிட்டி ஈவெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ட்ராக் பண்ண முடியும். மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வேணும் அப்படின்னா மோர் தேன் ஒன் கிரெடென்ஷியல், எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் கொடுத்தா பத்தாது. we want to add more validation mechanisms, credential verification அப்படின்னா you can go and add multi-factor authentication. சார் கேளுங்க சார் ரகு. ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம ஒரு ஆண்டோன் ஒரு யூசர் கிரியேட் பண்ணிருக்கோம்ல சார். ஆமாங்க. ஸோ ஃபார் ஸ்பெசிஃபிக்காக இப்போ நான் ஒரு இப்போ L1 L2 அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏடியில் யூசர் கிரியேட் பண்ணிட்டேன். நான் அந்த ஏடி யூசரை வந்து ஐஏஎம் பாலிசி அப்ளை பண்ணலாமா சார்? இந்த பர்டிகுலர் யூசர்ஸ் வந்து இந்த லெவல் ஆஃப் ஆக்சஸ் தான் இருக்கணும் S3ல. ஸோ அந்த மாதிரி பண்ணணும். ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டைரக்டரி அவேர் அப்ளிகேஷனுக்காக தான் இந்த கிரெடென்ஷியல். டைரக்டரி அவேர் அப்ளிகேஷன் தான் இப்போ நம்ம வந்து மைக்ரோசாஃப்டோடைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, எக்ஸ்சேஞ்ச் சர்வர், SQL டேட்டாபேஸ் சர்வர், IIS வெப் சர்வர், .NET அப்ளிகேஷன் சர்வர், கிளஸ்டரிங் கிரியேட் பண்ணுறது, ஷேர் பாயிண்ட், RDS லைசன்சிங், இந்த மாதிரி மைக்ரோசாஃப்டோடைய ஒர்க் லோடுக்கு வந்து நம்ம கிரெடென்ஷியல் பர்மிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த தனியாக ஒரு ஏடி என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணோம். ஸோ அது ஐஏஎம்ல ஒர்க் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஐஏஎம்ல கிரியேட் பண்ணிட்டு நம்ம மேனேஜ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இது வந்து ஐஏஎம்ல ஒர்க் ஆகாது. அது தனியாக வந்து சர்வர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதை ஆத்தென்டிகேட் பண்ணணும் அப்படின்னா டொமைன் கண்ட்ரோலர் மூலயமா தான் இந்த ஆத்தென்டிகேஷன்லாம் பண்ண முடியும். இந்த .NET கஸ்டம் .NET அப்ளிகேஷன்ஸ், ஏடி மைக்ரோசாஃப்டோடைய என்டர்பிரைஸ் ஐடி அப்ளிகேஷன்லாம் நம்ம இந்த மாதிரி சர்வர் மூலயமா டொமைன் கண்ட்ரோல் மூலியமா தான் ஆத்தென்டிகேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து LDAP அவேர் ஒர்க் லோடுன்னு சொல்லுவாங்க. ஐஏஎம்ன்றது வந்து ஒரு ஃபிளாட் டைரக்டரி. ஸோ ஐஏஎம் மூலயமா மேனேஜ் பண்ணா இது தேவையே இல்லை ஆக்சுவலா அப்படி ஒர்க் ஆயிருந்ததுன்னா. ஸோ இது வந்து ஒர்க் ஆகாது இந்த மாதிரி சர்வர்ஸ்லாம். அதுக்காக தான் தனியாக நம்ம ஒரு ஏடி என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி அது மூலயமா ஆத்தென்டிகேட் பண்றோம். ஸோ இப்போ கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இப்போ ஒரு 8 பீப்புள்ஸ் 10 பீப்புள்ஸ் இருக்காங்க ஒரு ஆர்கனைசேஷன்லாம். ஸோ நம்ம அவங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஒனுக்கு இண்டிவிஜுவலாக ஐஏஎம் யூசர் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ரோல் அப்படி தான் அசைன் பண்ணணும் என்ன சார்? இல்லை ஏடியை வச்சு நம்ம அது எங்க எது பண்ண போறீங்கன்னு இருக்கு. இப்போ நீங்க வந்து உங்க டீம் மெம்பர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் வந்து AWS ரிசோர்சஸ் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இப்போ EC2க்கு பர்மிஷன் கொடுக்கணும், S3க்கு பர்மிஷன் கொடுக்கணும், இல்லை மற்ற சர்வீசஸ்க்கு வந்து AWS ஓட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா IAM வந்து மோர் தென் எனஃப். ஓகே, பட் என்னுடைய சப்போர்ட் டீம், என்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் விண்டல் டீம் இருக்காங்க, இல்லை சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ இந்த விஎம்குள்ள ரன் ஆகக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் சர்வர், IIS வெப் சர்வர், இல்லை வந்து SQL டேட்டாபேஸ் சர்வர், அதுக்கெல்லாம் வந்து பர்மிஷன் வேணும், அதுக்கெல்லாம் ரைட்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரியில் லாகின் பண்ணி இந்த இடத்துல வந்து ரகு வந்து ஒரு L2 இன்ஜினியர் அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ வந்து ரகுன்னு கொடுத்துட்டு நம்ம வில் கிரியேட்டட். தென் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம L1 L2 L3ன்னு சொல்லிட்டு குரூப் கிரியேட் பண்ணுவோம். அந்த குரூப்ல வந்து உங்களுக்கு என்ன லெவல் ஆஃப் பர்மிஷன் கொடுக்கணுமோ கொடுத்து நம்ம இது ஏடி மூலயமா நம்ம அவங்களை ஆத்தென்டிகேட் பண்ண வைக்கலாம். அந்த டேட்டாபேஸ் சர்வருக்கு, IIS வெப் சர்வருக்கு, ஷேர் பாயிண்ட், எக்ஸ்சேஞ்ச் சர்வர், அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம ஆத்தென்டிகேஷன் கொடுக்கலாம். இந்த இடத்துல போயிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க.
Intel level 2 team அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரகு வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவருக்கு என்னென்ன ப்ரிவிலேஜஸ் இருக்கோ அதெல்லாம் ஒர்க் ஆகும் இங்கே. இது வந்து ஆக்டிவ் டைரக்டரி வழியா டைரக்டரி அவேர் அப்ளிகேஷனுக்கு தான் இது. ஐஏஎம் உடைய சர்வீசஸ் நீங்க கேட்ட மாதிரி S3க்கு பெர்மிஷன் கொடுக்கறது அதெல்லாம் வந்து ஐஏஎம் வழியா தான் பண்ணணும், அதுக்கு இது தேவையில்லை. ஓகே ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா இந்த ஆக்டிவ் டைரக்டரி ரிலேட்டடா? இந்த AWS உடைய சிம்பிள் ஏடி பார்த்தோம் அன்னைக்கு. இன்னைக்கு வந்து மைக்ரோசாஃப்டோடைய மேனேஜ் ஏடி ஆப்ஷன் பார்த்துருக்கோம். Just a second, வேற ஏதாவது டாபிக்ஸ் பார்க்க முடியுமா பார்க்கலாம். I think மற்ற டாபிக்லாம் வந்து I think we need to give some time. ஆப் சர்வீசஸ், டேட்டாபேஸ் இதெல்லாம் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். நம்ம மேபி அதை வந்து நம்ம we can just see. நாளைக்கு கூட நம்ம வந்து ஒரு சின்ன செஷன் வச்சுக்கலாம் ஃபார் ஆப் சர்வீசஸ், எலாஸ்டிக் பீம் ஸ்டாக் அந்த டாபிக்கு. நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம டேட்டாபேஸ் மானிட்டரிங், பேட்சிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே ஃபைன். இப்போ நாளைக்கு மேபி கேன் வி கனெக்ட் ஃபார் லைக் மேபி 1.5 hours to 2 hours வந்து நாளைக்கு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆப் சர்வீசஸ், எலாஸ்டிக் பீம் ஸ்டாக் பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டாபேஸ் ரிலேட்டட் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ், அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், அமேசான் அரோரா, RDS அது ரிலேட்டடாக பார்ப்போம். தென் நெக்ஸ்ட் வீக் வந்து மானிட்டரிங், பேட்சிங், காம்ப்ளையன்ஸ், செக்யூரிட்டி ரிலேட்டடாக சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். Okay, I think I don't want to add one more topic today, so we can just focus on this particular manage AD பாருங்க, then simple AD practice பண்ணுங்க. We can try and connect tomorrow for elastic beanstalk. Sir, same timing இல்ல? Same timing பண்ணுவோம், இல்லாட்டி maybe we can start at 8 o'clock, 8 to 10 அப்படி பண்ணலாம். Ah, Okay, thank you.